ஜெபம் பண்ண கடவோம். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 4ஆம் ஞாயிறுவாகி இந்த நாளிலே ஆண்டவருடைய நாமத்தை ஆராதிப்பதற்காகவும் தொழுது கொள்வதற்காகவும் கூடி வந்திருக்கிற அருமையான டோம்பிலி தூய பவுல் சிஎன்ஐ தமிழ் திருச்சபையாரே, கல்யாண் தூய லூகா சிஎன்ஐ தமிழ் திருச்சபையாரே, பிவண்டி தூய பேதுரு சிஎன்ஐ தமிழ் திருச்சபையாரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய ஆண்டவர் நமக்கு தந்த இந்த பாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தி ஆண்டவரை துதிப்போம். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலதுகரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. கர்த்தர் தம்முடைய ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தம்முடைய நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையும் உண்மையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருடைய ரட்சிப்பை கண்டன. கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் ஆண்டவர் இந்த உலகத்திற்கும் மனுமக்களாகி எங்கள் ஒவ்வொருவருக்கும் காண்பிக்கின்ற நம்முடைய அளவற்ற அன்புக்காக, கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அது மட்டுமல்லாமல் உம்முடைய ரட்சிப்பை நீர் ஒவ்வொரு நாளும் தினம் தினம் எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் புதுப்பித்து காண்பித்து தருகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் எங்களுக்கு தந்த சுகம் பலன் அனைத்திற்காக, ஜீவன் என்கிற பெரிய ஆசீர்வாதத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை சுற்றிலும் எத்தனையோ மக்கள் ஆண்டவரே கொரோனா வைரஸ்னாலே பாதிக்கப்பட்டு அவருடைய குடும்பங்கள் பல சங்கடங்களை அனுபவிக்கிற நேரத்தில் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு தந்த உம்முடைய பாதுகாப்புக்காக, உம்முடைய அரவணைப்புக்காக ஆண்டவருக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு ஏறெடுக்கிற இந்த ஆராதனை உம்முடைய சமூகத்திலே பிரீதியாயிருக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே மன்றாடுகிறோம் பரம தந்தையே, ஆமேன். நாம் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக பாமாலை 361 பாடுவோம். 361 பாமாலை. Hoy velamos, oh,
முதலாம் திருமறை பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் திருமறை பகுதி ஆதியாகமம் 50 வசனங்கள் 14 முதல் 26 முடிய. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 26 முடிய. யோசேப்பு தன் தகப்பனை அடக்கம் பண்ணின பின்பு அவனும் அவன் சகோதரரும் அவனுடைய தகப்பனை அடக்கம் பண்ணுவதற்கு அவனோட கூட போனவர்கள் யாவரும் எகிப்துக்கு திரும்பினார்கள். தங்கள் தகப்பன் மரணமடைந்ததை யோசேப்பின் சகோதரர் கண்டு, ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குக்காகவும் நமக்கு சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பினிடத்தில் ஆள் அனுப்பி, உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணமடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்லச் சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான். பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகுஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடே பட்சமாய் பேசினான். யோசேப்பும் அவன் தகப்பன் குடும்பத்தாரும் எகிப்திலே குடியிருந்தார்கள். யோசேப்பு 110 வருஷம் உயிரோடு இருந்தான். யோசேப்பு எப்பிராயிமுக்கு பிறந்த 3ஆம் தலைமுறை பிள்ளைகளையும் கண்டான். மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் பிள்ளைகளும் யோசேப்பின் மடியிலே வளர்க்கப்பட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணமடையப் போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதுமன்றி, தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்றும் சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ஆணையிடுவித்து கொண்டான். யோசேப்பு 110 வயதுள்ளவனாய் மரித்தான். அவனுக்கு சுகந்த வர்க்கமிட்டு எகிப்து தேசத்திலே அவனை ஒரு பெட்டியிலே வைத்தார்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் திருமறை பகுதி வாசித்து முடித்தாயிற்று. முறையாக வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சங்கீதம் 119 வசனங்கள் 89 முதல் 96 முடிய. சங்கீதம் 119 வசனங்கள் 89 முதல் 96 முடிய. கர்த்தாவே, உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. உம்முடைய உண்மை தலைமுறையாக இருக்கும். பூமியை உறுதிப்படுத்தினீர், அது நிலைத்திருக்கிறது. உம்முடைய பிரமாணங்களை நிறைவேற்றும்படி அவைகள் இந்நாள் வரைக்கும் நிற்கிறது. சமஸ்தமும் உம்மை சேவிக்கும். உமது வேதம் என் மகிழ்ச்சியாயிராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன். அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். நான் உம்முடையவன், என்னை ரட்சியும். உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறேன். துன்மார்க்கன் என்னை அழிக்க காத்திருக்கிறார்கள். நான் உமது சாட்சிகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். சகல சம்பூர்ணத்திற்கும் எல்லையை கண்டேன். உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 2ஆம் திருமறை பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 2ஆம் திருமறை பகுதி ரோமர் 13ஆம் அதிகாரம் 8 முதல் 14 வரை. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள்.
பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேற எந்த கற்பனையும், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கியிருக்கிறது. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது இரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி வாசித்தாயிற்று. ஜெபம் பண்ண கடவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே ஆமென். இந்த வாரத்திற்குரிய தியான தலைப்பு, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அளவற்ற அன்பினால் நாம் ஒருவரை ஒருவர் நேசிப்பது. வித் காட்லி லைஃப், வித் காட்லி லவ், we love one another. அதற்கு ஆதாரமாக பழைய ஏற்பாட்டிலிருந்து நமக்கு ஆதியாகம புத்தகம் 50ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனம் உள்ள பகுதிகளை நீங்களும் நானும் வாசிக்க கேட்டோம். 14ஆவது வசனம் இவ்விதமாக ஆரம்பிக்கின்றது. யோசேப்பு தன் தகப்பனை அடக்கம் பண்ணின பின்பு அவனும் அவன் சகோதரரும் அவனுடைய தகப்பனை அடக்கம் பண்ணுவதற்கு அவனோட கூட போன யாவரும் எகிப்து தேசத்திற்கு திரும்பினார்கள். எகிப்து தேசத்திற்கு திரும்பினார்கள். இங்கே யாக்கோபு எகிப்து தேசத்தில் இறந்து போகிறார். எகிப்தின் தேசத்து மக்கள் 70 நாட்கள் அவனுக்காக துக்கம் கொண்டாடினார்கள். அந்த நாட்களிலே ஒரு பார்வோன் இறந்து போனால் அந்த பார்வோன் இறந்ததற்காக அந்த தேசத்து மக்கள் அனைவரும் 70 நாட்கள் துக்கிப்பார்கள். இங்கே யாக்கோபு, யோசேப்பினுடைய தகப்பனாகி யாக்கோபு இறந்ததற்கு எகிப்தியர் ஒரு தங்களுடைய பார்வோன் இறந்தது போல 70 நாட்கள் அவனுக்காக துக்கித்தார்கள். துக்கித்த பிற்பாடு பார்வோனிடத்தில் யோசேப்பு அனுமதி பெற்று தன் தகப்பன் சாவதற்கு முன்பாக தன்னை தன்னுடைய சொந்த பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணும் கானான் தேசத்திலே அடக்கம் பண்ணும்படியாக கேட்டுக்கொண்டான் என்று சொல்லி பார்வோனிடத்திலே அனுமதி பெற்று அவனும் அவனுடைய குடும்பத்தாரும் எகிப்து தேசத்துடைய பிரதானிகள் அனைவரும் யோசேப்போடு கூட போய் கானான் தேசத்திலே அவனுடைய முற்பிதாக்களுக்காக அவன் ஆபிரகாம் வாங்கின மக்பெலா என்கிற குகையிலே யாக்கோபை அடக்கம் பண்ணினார்கள். அடக்கம் பண்ணி விட்ட பிற்பாடு யாக்கோபினுடைய குமாரரும் யோசேப்பும் எகிப்து தேசத்திலிருந்து அடக்கத்திற்காக சென்ற அத்தனை பெரிய அதிகாரிகளுமாக சேர்ந்து கானான் தேசத்திலிருந்து அவர்கள் எகிப்துவுக்கு திரும்பி வருகிறார்கள். இங்கே இப்பொழுது ஒரு மனக்கண்ணோட்டத்திற்குள்ளாக செல்வோம். யோசேப்பு இதே வழியிலே 39 ஆண்டுகளுக்கு முன்பாக தன்னுடைய சகோதரர்களால் 20 வெள்ளி காசுக்கு எகிப்துக்கு செல்லுகிற இஸ்மவேலருடைய கையிலே விற்கப்பட்டிருக்கிறார். விற்கப்பட்டு அவன் அடிமையாக இதே சாலையிலே 39 ஆண்டுகளுக்கு முன்பாக அவன் எகிப்து தேசத்திற்கு சென்றிருக்கிறான். அன்றைக்கு செல்லும் பொழுது அவன் எகிப்துக்கு அடிமையாக விற்கப்பட்ட நிலைமையிலே, தன்னுடைய அண்ணன்மாராலே விற்கப்பட்ட நிலைமையில அவன் சென்றான். அதே சாலையிலே இப்பொழுது அவன் செல்கிறான். அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்று நீங்கள் பாருங்கள். 39 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த அத்தனை சம்பவங்களும் அவனுடைய மனதிலே ஓடிக்கொண்டிருக்கின்றன. அந்த சாலையிலே அவன் வரும்பொழுதே தன்னுடைய அண்ணன்மார் தனக்கு செய்த எல்லா துரோகங்களையும் தொல்லைகளையும் துன்பங்களையும் அவன் நினைத்து, அடிமையாக நான் போனேன், இன்றைக்கு நான் எகிப்து தேசத்துடைய அதிபதியாக நான் செல்கின்றேன் என்கிற அந்த சிந்தனைகளோடு செல்லும் பொழுதே தன்னுடைய சகோதரர்களை அவன் மன்னிக்கிற ஒரு மனிதனாக அவன் செல்கிறான். அவன்
எகிப்து தேசத்திற்கு சென்று அங்கே சேர்ந்த பிற்பாடு நடக்கிற காரியத்தை நீங்கள் பாருங்கள். 15வது வசனத்திலே, தங்கள் தகப்பன் மரணம் அடைந்ததை யோசேப்பின் சகோதரர் கண்டு, ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாப்புக்காகவும் நமக்கு சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பின் இடத்திலே ஆள் அனுப்பினார்கள். இப்போ அந்த யோசேப்பினுடைய மனதிலே தன்னுடைய சகோதரர்கள் செய்த எல்லா தீங்கையும் அவன் மன்னிக்கிற ஒரு மனிதனாக அவன் எகிப்துக்கு திரும்பி வருகிறான். ஆனால் அவனுடைய சகோதரர்களாலேயோ அவனை மன்னிக்க முடியவில்லை. இதுவரைக்கும் அவர்கள் யோசேப்பின் இடத்திலே அவர்கள் மன்னிப்பு கேட்டதும் இல்லை. தங்களுடைய குற்றங்களை அவர்கள் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் நம்முடைய சகோதரருக்கு விரோதமாக செய்த குற்றம் இன்றைக்கு நம்மை வாதிக்கிறது என்று ஒருவரோடு சொன்னார்கள். அந்த 39 ஆண்டுகளாக அவர்கள் மன்னிப்பு கேட்காமல், தங்களுடைய சகோதரனிடத்திலே தாங்கள் செய்த துரோகத்திற்காக மன்னிப்பு கேட்காமல், அந்த சிந்தனைகள் அவர்களை சுற்றி சுற்றி வாட்டுகின்றது. they haunt them என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே அவர்களால் தன்னுடைய சகோதரனிடத்திலே மன்னிப்பு கேட்க முடியவில்லை. இப்பொழுது யாக்கோபு இறந்து விட்டார், தகப்பன் இறந்து விட்டார், அடக்கமும் முடிந்து விட்டது. இப்பொழுது யோசேப்பை குறித்த பயம் அவருடைய சகோதரர்களுக்கு இதுவரைக்கும் இல்லை, இப்பொழுது அவர்களுக்கு வர ஆரம்பித்தது. அவருடைய சகோதரர்கள் நினைக்கிறார்கள், யோசேப்பு இதுவரைக்கும் நமக்கு எந்த தொல்லையும் எந்த உபத்திரவும் நமக்கு கொடுக்கவில்லை. he didn't harm us so far. எதற்காக? யோசேப் நம்முடைய தகப்பனாகிய யாக்கோபு இதுவரைக்கும் உயிரோடு இருந்தார். அது மட்டுமல்ல, யோசேப்பு இதுவரைக்கும் நம்மிடத்தில் காட்டின அன்பு தன்னுடைய தகப்பன் பேரில் இருந்த அன்பினாலே நமக்கு அன்பு பாராட்டினார். இப்பொழுது தகப்பன் இல்லாமல் போய்விட்டார். இனி அவனுடைய உண்மையான சுவாபம், விஸ்வரூபம் நமக்கு தெரியும். உண்மையிலே அவன் நம்மை நேசிக்கிறானா இல்லையா? அவன் ஒருவேளை நம்மை எப்படி நேசிக்க முடியும்? நிச்சயமாகவே அவன் தன்னுடைய இருதயத்திலே எங்களுக்கு பழி வாங்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தையோடு இருப்பான் என்று சொல்லி அவர்கள் தங்களுக்குள்ளே, யோசேப்பினுடைய சகோதரர்கள் யோசேப்பை பற்றி தங்களுக்குள்ளேயே அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒருவேளை நினைவு இருக்கலாம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்திலே 41வது வசனத்திலே தங்களுடைய தகப்பனாகிய யாக்கோபு தங்களுடைய பெரியப்பாவாகிய ஏசாவை ஏமாற்றின பிற்பாடு அந்த 41வது வசனத்திலே பாருங்கள், யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்த நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து தன் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொண்டு போடுவேன் என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டிருந்தான். எங்களுடைய பெரியப்பாவே இப்படி ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று யோசித்திருக்கிறார். அதே போல ஒருவேளை யோசேப்பு இப்பொழுது என்னுடைய தகப்பனுக்காக நான் துக்கிக்கிற காலம் வரும், அந்த துக்கித்த பிற்பாடு என்னுடைய சகோதரர்களுக்கு நான் யார் என்பதை காண்பிப்பேன் என்று சொல்லி ஒருவேளை எங்களுடைய பெரியப்பா மாதிரி எங்களுக்கு ஏதாவது தீமை செய்து விடுவானோ என்று அவர்கள் பயப்படுகிறார்கள். அதே நேரத்தில் அவர்களுடைய குற்றத்தையும் அவர்கள் உணர்ந்து கொள்ளுகிறதை, சிந்திக்கிறதையும் அவர்கள் பார்க்கிறோம். 42ஆம் அதிகாரத்திலே ஆதியாகமத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர்களை அறியாமலே அவருடைய மனதிலிருந்து அவருடைய காரியங்கள் எல்லாம் வெளியே 21ஆவது வசனத்திலே பாருங்கள், நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம், நம்முடைய சகோதரன் யாரு? யோசேப்புக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது. அவன் நம்மை கெஞ்சி கேட்ட கொண்டு பொழுது அவனுடைய மனவியாகுலத்தையும் நாம் கண்டும் அவனுக்கு செவி கொடாமற் போனோம் என்று சொல்லி அவர்கள் தங்களுக்குள்ளே பேசுகிறதை பார்க்கிறோம். 22வது வசனத்திலே ரூபன் அவர்களை பார்த்து, இளைஞனுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? நீங்கள் கேளாமற் போனீர்கள் என்று சொல்லி அவன் கடிந்து கொண்டது. இதையெல்லாம் அவருடைய நினைவுக்கு என்ன செய்கின்றது? வருகின்றது. தங்களுக்குள்ளே பேசிக் கொள்கிறார்கள். 50ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்துக்கு வாருங்கள். உம்முடைய அவர்கள் யோசேப்பின் இடத்திலே ஆள் அனுப்பி இப்போ ஒரு கதையை அவர்களுக்கு சொல்றாரு. உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாப்பு செய்திருந்தாலும், இப்ப பாருங்க அவருடைய உண்மையான ரூபத்தை பார்க்கிறோம். உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாப்பு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும். இப்பதான் முதல் முறை தாங்கள் செய்தது எவ்வளவு பெரிய தவறு, பொல்லாங்கு, துரோகம், பாதகம் என்று சொல்லி
தங்களுடைய வார்த்தைகளினாலே தங்களுடைய அந்த துரோக செயலை அவர்கள் நினைப்பூட்டுகிறார்கள். சொல்லிவிட்டு உம்முடைய தகப்பனார் மரணம் அடையும் முன்னே உமக்கு மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லும்படி கட்டளையிட்டார் என்று சொல்லி அவர்கள் இங்கே ஒரு புது கதையை என்ன செய்கிறார்கள், சொல்லுகிறார்கள். இங்கே யோசேப்பு ஏற்கனவே தகப்பன் இறந்து விட்டான் என்கிற அந்த துயரத்தில் இருக்கிறான். அப்படிப்பட்ட நேரத்திலே அவர்கள் யோசேப்பின் இடத்திலே ஆள் அனுப்பி, இப்படி உம்முடைய தகப்பனார் உயிரோடு இருக்கும் பொழுது நீர் எங்களை மன்னிக்க வேண்டும், உம்முடைய சகோதரர்களை மன்னிக்க வேண்டும் என்று உமக்கு சொல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டார் எங்களிடத்திலே அப்படி என்று சொல்லுகிறார். உண்மையிலே யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட கட்டளையை கொடுத்திருப்பானா என்கிற ஒரு பெரிய கேள்வி. இல்லை, அப்படி ஒரு கட்டளை அவன் என்ன செய்யவில்லை, கொடுக்கவில்லை. ஏனென்றால் 42ஆம் அதிகாரம் 38ஆவது வசனத்திலே பாருங்கள், அவன் சொல்லுகிறான், என்னுடைய மகன் யோசேப்பு மரித்து போனான் அப்படி என்று சொல்லி யாக்கோபு சொல்லுகிறான், அவனுடைய தகப்பன் சொல்லுகிறான். அதே போல யோசேப்பின் இடத்துல எகிப்து தேசத்திலே வந்திருக்கிற யூதா தன்னுடைய தகப்பனை பற்றி சொல்லும் பொழுது தன் தகப்பன் 20ஆவது வசனத்திலும் 28ஆவது வசனத்திலும் என் மகன் இளையவன் பீருண்டு போனான், செத்து போனான் என்று சொல்லி, இதே யாக்கோபு யோசேப்பு என்று சொல்லி அதிபதியை தெரியாமல் அவனிடத்தில் எல்லா கதையும் என்ன செய்கிறான், உளறுகிறதை நாம் பார்க்கிறோம். என் தகப்பன் இளையவன் மரித்து விட்டான், பீருண்டு போனான் என்று சொல்லி அவனே தன்னுடைய சகோதரனாகிய யோசேப்பு எகிப்து தேசத்தினுடைய அதிபதியாக இருக்கிறார், அவரிடத்திலே உளறி தள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். அதை விட்டு விடுங்கள். 49ஆம் அதிகாரத்திலே யாக்கோபு தன்னுடைய அத்தனை பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கும் போது இந்த 10 அண்ணன்மாரும் தன்னுடைய மகன் யோசேப்புக்கு இவ்வளவு பொல்லாங்கு செய்திருப்பார்கள் என்று நினைத்திருந்தால் இத்தனை ஆசீர்வாதங்களை தன்னுடைய மகன்களுக்கு கொடுத்திருப்பானா? நிச்சயம் கொடுத்திருக்க மாட்டான். ஆனால் இங்கே அவன் சொல்லுகிறான், தன்னுடைய வசனங்களிலே 49ஆம் அதிகாரத்திலே ஆசீர்வதிக்கும் பொழுது ஸ்லைட்லியாக லேசா கூட தன்னுடைய மூத்த பிள்ளைகள் இவ்வளவு அக்கிரமம் செய்தார்கள் என்று சொல்லி கொஞ்சமேனும் அவன் சொல்லவில்லை, மென்ஷன் பண்ணவில்லை. ஆகவே நிச்சயமாகவே இந்த அவனுடைய அண்ணன்மார் ஒரு ஃபேப்ரிகேட்டட் ஸ்டோரி, கட்டுக்கதையாக ஒரு கதையை உண்டாக்கி உங்களுடைய தகப்பன் மரணம் அடையும்படி முன்னாலே நீங்கள் யோசேப்பு உங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி நான் கட்டளையிட்டதாக, தகப்பன் கட்டளையிட்டதாக இவர்கள் ஒரு பெரிய ஃபேப்ரிகேட்டட் ஸ்டோரியை கொண்டு வருகிறதை பார்க்கணும். அப்ப எவ்வளவு இவங்களுடைய அக்கிரமோ மன்னிக்க என்ன பாவம் செய்தவருடைய அக்கிரமத்தினுடைய எண்ணம் கொஞ்சம் தேனும் அவர்களிடத்தில் இல்லை. அதற்கு பதிலாக எப்படி தப்பு வைக்கலாம், அதிலிருந்து கடந்து செல்லலாம் என்று முயற்சி செய்கிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இதை அவர்கள் நேரடியாக யோசேப்பினிடத்தில் சொல்லவில்லை, அவர்கள் ஆள் அனுப்பி they found interlocutors, they found mediators, இடைவெளியிலே தங்களுக்கு பேசுவதற்காக சிலரை ஏற்படுத்தி அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் போய் இங்கே தன்னுடைய காரியங்களை யோசேப்பினிடத்தில் என்ன செய்கிறார்கள், மன்னிப்பினிடத்தை கேட்கும்படியாக கேட்கிறார்கள். ஒருவேளை நீங்கள் யாக்கோபு தன்னுடைய அண்ணனாகிய ஈசாக்கு தான் கானான் தேசத்துக்கு தன்னுடைய மாமனாகிய லாபான் இடத்திலிருந்து வர்றேன் என்கிற செய்தியை யாக்கோபு நண்பர்கள் மூலமாக சில ஸ்தானாதிபதிகள் மூலமாக ஆள் அனுப்பி ஏசாவுக்கு சொல்லிவிடுகிறார். சொல்லிவிட்ட உடனே ஏசா 400 பேரோடு புறப்பட்டு வருகிறார். அப்பொழுது யாக்கோபு பயந்து, ஐயோ எங்க அண்ணன் 400 பேரோடு வருகிறார், அப்படியானால் என்ன செய்ய போறானோ தெரியல, நம்மை கொண்டு விடுவானோ என்று சொல்லி தனக்கு முன்னாக ஆட்களை அனுப்பி அந்த ஏசாவுக்கு நிறைய பரிசு பொருட்களாக தன்னுடைய ஆட்டு மந்தையிலே சிறப்பானவைகளை முன்னாலே அனுப்பி வைக்கிறார். அதே போல அன்றைக்கு யாக்கோபு செய்தது போல இன்றைக்கு அவருடைய மூத்த பையன்கள் ஆட்களை அனுப்பி அந்த யோசேப்போடு ராசியாக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முயற்சி பண்ணுகிறதை பார்க்கிறோம். அது யோசேப்புக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பாருங்கள், அவர்கள் யோசேப்பின் அடுத்தது பாருங்கள், இட்டல் நோக்கி ஆட்களை அனுப்பினார்கள். இந்த கட்டுக்கதையை அவனிடத்தில் போய் தகப்பன் பெயரிலே ஒரு பொய் கதையை சொன்னார்கள். சொல்லிவிட்டு அவனுக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். விழுந்து தங்களை மன்னிக்கும்படியாக அவனிடத்திலே முதல் முறையாக கேட்கிறதை பாருங்கள். இப்ப நேரடியாக ஆகையால் உம்முடைய 17ஆவது வசனத்திலே பாருங்கள், உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு சொன்னார்கள்.
இப்பதான் முதல் முறையா எங்களை மன்னியும் என்கிற ஒரு ஜெபத்தை, விண்ணப்பத்தை யோசேப்பின் இடத்துல வருகிறார்கள். அதுவும் தங்களை பற்றி பெருமையா சொல்லுகிறார்கள். உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகி நாங்கள். எப்பா, இவ்வளவு அக்கிரமத்தை செய்துட்டு, இவ்வளவு பொல்லாப்பையும் இவ்வளவு பாதகத்தையும் யோசேப்புக்கு செய்துவிட்டு, உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரர் என்று சொல்லி தங்களை பெருமைப்படுத்தி சொல்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இவர்கள் நிச்சயமாகவே தங்களுடைய தப்பை உணர்ந்தது போல என்ன செய்யவில்லை, நீங்கள் பார்க்க முடியாது. இருந்தாலும் யோசேப்பு he was a noble person. அவன் ரொம்ப ஒரு சிறந்த ஒரு மனிதன். அவன் என்ன செய்தான், தன்னுடைய அண்ணன்மார் இப்படி தன்னை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவுடனே அவன் அழுதான். யோசேப்பினுடைய சரித்திரத்திலே இதற்கு முன்னாலே நீங்கள் பாருங்கள், இவர்கள் அந்த யோசேப்பு 42ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் முதல் முறையாக தன்னுடைய அண்ணன்மார் தன்னிடத்திலே தானியம் வாங்க வந்திருக்கும் பொழுது அவன் அன்றைக்கு அழுதான். 43ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே அவன் அழுகிறான். 45ஆம் அதிகாரம் 2ஆம் 14ஆம் 15ஆம் வசனத்திலே தன்னுடைய சகோதரர்களுக்கு வெளிப்படுத்தும் பொழுது தன்னுடைய தம்பியாகிய பென்யமீனை கண்டு அழுதான், கட்டி அழுதான், எல்லாரையும் கண்டு அழுதான். ஆகவே யோசேப்பு இதுக்கு முன்பாலே 5 முறை அழுதிருக்கிறதை பார்க்கிறோம். இப்பொழுது 6வது முறையாக அழுகிறான். இந்த 6வது முறையாக அழுவதுதான் இவனுடைய வாழ்க்கையிலே கடைசி அழுகை. இதுக்கப்புறமாக யோசேப்பு அழுததாக நீங்களும் நானும் சரித்திரத்தில் பார்க்கவில்லை. ஆனால் அதே நேரத்தில் இந்த யோசேப்பினுடைய ஆட்டிடியூட்ஸ், யோசேப்பினுடைய செயல்பாடுகள் காயினுடைய செயல்பாடுகளுக்கு நேர் எதிர்மாறு. காயினையும் அவனுடைய காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை என்று சொன்ன உடனே காயினுடைய முகநாடி வேறுபட்டது, அவனுக்கு எரிச்சல் உண்டாயிற்று என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆனால் யோசேப்பு ஒரு நாளும் ஒரு நேரமும் ஒரு தடவையும் தன்னுடைய சகோதரர்களை பார்க்கும் பொழுது அவனுக்கு எரிச்சலோ அவனுடைய முகநாடி வேறுபட்டதோ பார்க்கவில்லை. அதற்கு பதிலாக அவன் அழுகிற ஒரு மனிதனாக நீங்களும் நானும் பார்க்கிறோம். இப்பொழுது அவனுடைய நோபல் கேரக்டரை பாருங்கள். அவனுடைய சகோதரர்கள் இன்டர்லோக்யூட்டர்ஸ் மூலமாக, இடையாட்கள் தரகர்கள் மூலமாக செய்தியை அனுப்பிவிடுகிறார்கள். அது யோசேப்புக்கு வூண்டிங்காக இருந்தது, அவனை ஹட்டிங்காக, அவனை வேதனைப்படுத்துவதாக இருந்தது. அதே நேரத்தில் பாருங்கள், அவன் தன்னுடைய சகோதரரை பார்த்து சொல்கிறான் 19ஆம் வசனத்திலும், பயப்படாதிருங்கள், fear not. திரும்ப 21வது வசனத்திலே பயப்படாதிருங்கள். தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொல்கிறார், நீங்க பயப்படாதீங்க, நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை, நான் காயினை போல, ஆபேலை கொண்ட காயினை போல ஆள் அல்ல நான், நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்துகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவனுடைய சகோதரர்கள் தன்னை தவறாக புரிந்து கொண்டதை அவன் வேதனைப்படுகிறான். யோசேப்பு நம்மை பகைப்பான், நமக்கு சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி இப்படி தப்பு கணக்கு போட்டு விட்டார்களே என்கிற ஒரு பெரிய வேதனை அவனுக்கு நினைவருகிறது. அதே நேரத்திலே தன்னுடைய அண்ணன்மாரை கெஞ்சி கேட்டதையும் அவனுடைய மனவியாகுலங்களை அவர்கள் கண்டும் தனக்கு இவ்வளவு பெரிய தீங்கு இழைத்ததையும் அவனுக்கு மறக்க முடியவில்லை. இப்பொழுது அவனுடைய சகோதரர்கள் முற்றிலுமாக அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, அவர்கள் தங்களை தாழ விழுந்து, இதுக்கு முன்னால 42ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, 43ஆம் அதிகாரம் 26ஆம் 28ஆம் வசனங்களிலே, 44ஆம் 14ஆம் வசனங்களிலே, 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இதற்கு முன்னே பல முறை விழுந்திருக்கிறார்கள். இப்பொழுதும் அவனுக்கு முன்பாக தாழ விழுகிறார்கள். இது அவனுடைய மனசை ரொம்ப வாதனைப்படுத்துது. ஒருவேளை யோசேப்பினுடைய சொப்பனங்களின் படி இவர்கள் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். அது ஒரு பக்கம் அவனுடைய சொப்பனம் நிறைவேறுகிறது. ஆனால் என்னுடைய அண்ணன்மார் எனும் காலிலே விழுகிறார்களே, விழுந்தது மட்டுமல்ல, என்ன சொல்கிறார்கள், நாங்கள் உமக்கு அடிமைகள். 39 வருஷத்துக்கு முன்பாக இதே யோசேப்பை 20 வெள்ளிக்காசுக்கு எகிப்துக்கு போகிற இஸ்மவேலருடைய கையில விற்று போட்டவர்கள், அடிமையாக விற்று போட்டவர்கள், இப்பொழுது யோசேப்பிடத்தை சொல்லுகிறார்கள், அன்றைக்கு நாங்கள் உன்னை அடிமையாக விட்டோம், இன்றைக்கு நாங்கள் உமக்கு அடிமைகள் என்று சொல்லி அவர்கள் தங்களை ஒப்படைக்கிறதை நீங்களும் நானும் பார்க்கிறோம். நாங்கள் உமக்கு அடிமைகள் என்று சொல்லி இதெல்லாம் அவனுக்கு வேதனையை கொடுக்கின்றன. யோசேப்பு பாருங்கள், திரும்பமாக அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறார்.
உங்களுடைய பயங்களுக்கு காரணமே தேவையே இல்லை. பயப்படாதீர்கள், நான் தேவனா, உங்களை தண்டிக்கிறதற்கு நான் தேவனா என்று சொல்லி அவர்களிடத்திலே அவர்களுக்கு திரும்ப திரும்ப உங்களுடைய பயத்திற்கு எந்த கிரவுண்டு அடிப்படையும் அறவே இல்லை என்று சொல்லி அவர்களுக்கு உறுதி கூறுகிறதை பார்க்கிறோம். முதல் முறையாக அவன் தன்னுடைய சகோதரர்களுக்கு 45ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்திலே அவன் 4வது வசனத்தில் பாருங்கள், நீங்கள் எகிப்துக்கு போறவரிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். என்னை இவ்விடத்திற்கு வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயும் இருக்க வேண்டாம் என்று சொன்ன அதே யோசேப்பு இப்பொழுது திரும்பமாக நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் எக்காரணத்திட்டும் நான் உங்களுக்கு நீங்கள் எனக்கு தீமை செய்தாலும் பரவாயில்லை, நான் உங்களுக்கு தீமை செய்ய நினைக்கவில்லை என்று சொல்லி அவன் அவர்களுக்கு உறுதி கூறுகிறதை பார்க்கலாம். தன்னுடைய தகப்பன் எகிப்து தேசத்துக்கு வருவதற்கு முன்பாகவே அவன் அவர்களுக்கு நான் உங்களுக்கு ஒன்று செய்ய மாட்டேன் என்று சொல்லி எப்படி உறுதி கூறினானோ அதே போல இப்பொழுது யாக்கோபு இறந்த பிற்பாடு அவர்களுக்கு உறுதி கூறுகிறார், நான் உங்களுக்கு தீமை செய்ய மாட்டேன் என்று உறுதி கூறுகிறதை பார்க்கிறோம். சொல்லிவிட்டு 22வது வசனத்தில் நீங்கள் பாருங்கள், அவர்களோடு 21வது வசனத்தில் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுடைய பட்சமாய் பேசினார். காயின் ஆபேலினிடத்திலே அவனுடைய முகநாடி வேறுபட்டு அவன் எரிச்சல் அடைந்து அவனிடத்திலே காய்மகாரமாய் பேசி அவன் மேல் விழுந்து வயல்வெளியிலே அவனை கொண்டு போட்டான். அவனை ரகசியமாக வயல்வெளிக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி அழைத்து கொண்டு போய் அங்கே கொண்டு போட்டான் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். இங்கேயோ யோசேப்பு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினான். எவ்வளவு ஒரு தேவ மனிதனாக அவன் இருக்கிறதை பாருங்க. 22வது வசனத்திலே யோசேப்பும் அவன் தகப்பன் குடும்பத்தாரும் எகிப்திலே குடியேறினார்கள். இதே போல 47ஆம் அதிகாரத்திலே யாக்கோபும் அவனுடைய பிள்ளைகளும் அந்த கோசேன் நாட்டிலே குடியேறினார்கள். 27வது வசனத்திலே பாருங்கள், இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலே கோசை நாட்டிலே குடியிருந்தார்கள். they settled என்று சொல்லப்பட்டிருக்கு. they settled, குடியேறினார்கள். அப்போ அந்த குடியேறினார்கள் என்கிற வார்த்தையினுடைய சிறப்பு என்ன பாருங்கள். அவருடைய முற்பிதாவாகிய ஆதாம் ஏவாள், அவருக்கு 3 பையன்கள், காயின், ஆபேல், சேத். இந்த காயினும் ஆபேலும் ஒருவரை ஒருவர் அந்த காயின் ஆபேலை கொண்டார், காயின் பின்னாலே கொல்லப்பட்டதை பார்க்கிறோம். சேத் மாத்திரம் மிஞ்சி இருந்ததை நான் பார்க்கிறோம். ஆகவே ஆதாம் ஏவாள் குடும்பத்திலே ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆபிரகாம் அவனுடைய பார்ப்போம், அவனுக்கு 2 பையன்கள். ஒன்று எகிப்து தேசத்து அடிமை பெண் ஆகிய ஆகார் வழியாக பிறந்த இஸ்மவேல், 13 ஆண்டுகளுக்கு கழித்து 100 வயதிலே சாராள் தன்னை மனைவியாகிய சாராள் இடத்திலிருந்து பிறந்த ஈசாக்கு. இவர்கள் 2 பேரும் ஒரு நாள் ஒன்று சேரவே இல்லை. தங்களுடைய தகப்பனையும் தாயை அடக்கம் பண்ணுவதற்காகத்தான் 2 பேரும் ஒன்று சேர்ந்தார்களே ஒழிய வேறு எந்த நேரத்தில் அவர்கள் ஒன்று சேரவில்லை, பிரிந்தே இருந்தார்கள். ஈசாவுக்கு 2 பையன்கள், ட்வின்ஸ். மூத்தவன் ஏசா, இளையவன் யாக்கோபு. 2 பேரும் சேர்ந்திருக்கவில்லை. யாக்கோபு இளையவன் ஏசாவை வஞ்சித்து சேஷ்ட புத்திரவாகத்தை வஞ்சித்தது மட்டுமல்ல, தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை வஞ்சித்து வாங்கி கொண்டபடினாலே 20 வருஷம் தன்னுடைய மாமனாகிய லாபானுடைய இடத்துல இருந்தான். அதற்கப்புறமாகத்தான் அவன் திரும்பி வந்தான். திரும்பி வந்து அவன் தன்னுடைய பிள்ளைகள் யோசேப்பை விற்று போட்டு அதற்கப்புறமாக அவனுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லாமல் அவன் வாழ்ந்ததை பார்க்கிறோம். யாக்கோபனுடைய வாழ்க்கையிலே ஏசாவோடு ஐக்கியமாக கடைசி வரைக்கும் இருக்கவில்லை. அவருடைய வாழ்க்கையிலே நிரந்தரமாக பிரிவு இருந்ததை பார்க்கிறோம். இப்பொழுது யாக்கோபுக்கு 12 பையன்கள். இந்த 12 பையன்களும் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்து ஒருவரை ஒருவர் கொண்டு விடுவார்கள் என்றால் 10 பேர் ஒன்று சேர்ந்து கொண்டார்கள். யோசேப்பை பழி வாங்கி விட்டார்கள், யோசேப்பை விற்று விட்டார்கள், யோசேப்பை வெறுத்தார்கள். They hated Joseph என்று பகைத்தார்கள் என்று சொல்லி
அவனுடைய சொப்பனங்களின் நிமித்தம் அவனை பகைத்தார்கள் என்று இருக்கிறது. ஆகவே யோசேப்பை அவர்களால் ஈஸியாக எளிதாக மன்னிக்க முடியவில்லை. இப்பொழுது யோசேப்பு தன்னுடைய பெருந்தன்மையினாலே தன்னுடைய தன்னை வெறுத்த பகைத்த 10 சகோதரரை மன்னித்து அவர்கள் எல்லாரும் ஒன்றித்து தன்னுடைய தகப்பன் எகிப்து தேசத்திலே மரித்து கானானிலே அடக்கம் பண்ணப்பட்ட பிற்பாடு யோசேப்பும் அவனுடைய சகோதரரும் அவனுடைய குடும்பமாக எகிப்து தேசத்திலே குடியேறினார்கள். இதுவரைக்கும் முற்பிதாக்கள் யாருமே செட்டில் ஆகல. ஆனால் ஆண்டவருடைய பெரிய கிருபையினாலே இந்த யாக்கோபின் யோசேப்பினுடைய மேக்னானிமிட்டி பெருந்தன்மையினாலே தன்னுடைய சகோதரர்களை அவன் மன்னித்தான். அவனுடைய சகோதரரும் அவனை மன்னிக்க கற்றுக்கொண்டார்கள். அது நிமித்தமாக அவர்கள் தேசத்திலே நிரந்தரமாக குடியேறினார்கள் என்று பார்க்கிறோம். இப்பொழுது 24ஆம் வசனத்துக்கு செல்வோம். 24ஆம் வசனத்திலே யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை பார்த்து 2 முறை சொல்லுகிறார், தேவன் உங்களை நிச்சயமாய் சந்திப்பார். 24ஆவது வசனம். 25ஆவது வசனம், தேவன் உங்களை சந்திக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை சந்திப்பார். இந்த வார்த்தையை சந்திக்கிற இந்த வார்த்தை ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்திலே எபிரேயத்திலே வருகிறதை பார்க்கிறேன். அங்கே ஆண்டவர் பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே தாம் படைத்த ஆதாம் ஏவாளை சந்திப்பதற்காக தோட்டத்திலே உலாவினார். இங்கே யோசேப்பு தன்னுடைய சகோதரை பார்க்கிறார், சொல்லுகிறார், அன்றைக்கு ஆதாம் ஏவாளை சந்திப்பதற்காக கர்த்தர் அந்த ஏதேன் தோட்டத்துக்கு வந்தார். இப்பொழுதோ நம்முடைய சந்ததியாரை நிச்சயமாகவே தேவன் சந்திப்பதற்காக எகிப்து தேசத்துக்கு வருவார். அங்கே ஏதேன் தோட்டத்துக்கு வந்தார், இங்கே எகிப்து தேசத்திற்கு வருவார். வந்து என்ன செய்வார்? தம்முடைய வாக்குத்தத்தங்களை ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றுவார். He will fulfill all the promises he made to our forefathers, our ancestors, Abraham, Isaac and Jacob என்று சொல்லி அவன் சொல்கிறான். இங்கே பாருங்கள், வாக்கு கொடுத்த அந்த தேசத்தை உங்களுக்கு கொடுப்பார். இப்போ இன்னொரு லிங்கை நாம் பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் 28ஆம் வசனத்திலே ஆண்டவர் சகலத்தையும் பூமியிலே படைத்து விட்ட பிற்பாடு தாம் படைத்த எல்லாவற்றையும் மனிதனையும் அவர் ஆசீர்வதித்தார். God blessed the whole humanity and his creation. ஆதாமை ஏவாளையும் தாம் படைத்த அனைத்தையும் அவர் ஆசீர்வதித்தார். 12ஆம் அதிகாரத்திலே 3ஆவது வசனத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதித்து பூமியினுடைய வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். பூமியினுடைய வம்சங்கள் எல்லாம் ஆபிரகாமுக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இப்போ நீங்கள் யாக்கோபினுடைய சரித்திரத்தை பார்ப்பீர்கள் என்றால் 25ஆம் அதிகாரம் முதல் 49ஆம் அதிகாரம் வரைக்கும் உள்ள பகுதிகளிலே யாக்கோபினுடைய ஆசீர்வாதத்திற்கான ஆசை, ஜேக்கப்ஸ் quest for blessings. Jacob quested for God's blessings. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக அவர் ரொம்ப வாஞ்சித்த ஒரு மனிதன். அந்த வாஞ்சையில தான் அவன் அண்ணனை என்ன செய்தார்? வஞ்சித்து சேஷ்ட புத்திரவாகத்தை வாங்கி கொண்டான். அதே போல தன்னுடைய தகப்பனை வஞ்சித்து அவன் ஆசீர்வாதத்தை முழுமையாக வாங்கி கொண்டான். ஆகவே அவனுடைய வாழ்க்கை முழுவதுமே ஆசீர்வாதத்தினுடைய quest, வாஞ்சை, ஆசீர்வாதம் வேண்டும் 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 என்கிற தவிப்பு அவனை பாதித்தது. கடைசியாக 49ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பாருங்கள், அவன் தன்னுடைய பகன்கள் அத்தனை பேரையும் 12 பேரையும் அவன் என்ன செய்கிறான்? ஆசீர்வதிக்கிறான். இந்த ஆசீர்வாதம் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான ஒரு காரியமாக அமைகிறது. கடைசியாக தன்னுடைய சகோதரர்கள் அவனுக்கு எவ்வளவு துரோகம் பண்ணினாலும் அவர்களை அவன் மன்னிக்குது, அவர்களோடு கூட ஒப்புரவாகிற காட்சியை பார்க்கிறோம். இந்த 50ஆம் அதிகாரம் நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதியினுடைய ஒரு தீம் என்று சொன்னால், through sinful men God works out his saving grace. ஆண்டவர் பாவிகளான மனிதர்கள் மூலமாக தம்முடைய ரட்சிப்பின் திட்டத்தை, தெய்வீக திட்டத்தை, ரட்சிப்பின் திட்டத்தை மனுமக்களோடு மத்தியிலே நிறைவேற்றுகிறார். இங்கே பாருங்கள், ஆண்டவர் மாத்திரம்தான் இந்த உலகத்திலே மனித பாவங்களை மன்னிக்க முடியும். இங்கே அவனுடைய சகோதரர்கள், யோசேப்பினுடைய சகோதரர்கள் அவனிடத்திலே மன்னிப்பு கேட்ட உடனே யோசேப்பு கேட்கிறார், உங்களை மன்னிக்கிறதற்கு நான் தேவனா என்று அவன் கேட்கிறதை பார்க்கிறோம்.
உங்களை மன்னிப்பதற்கு நான் தேவனா? அவனுடைய சகோதரர்கள் அவனை எவ்வளவு விரோதித்து பகைத்தாலும் அவன் தன்னுடைய சகோதரர்களை மன்னிக்கிற எண்ணம் அவனிடத்தில் இருந்தது. அவன் தன்னுடைய சகோதரர்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் என்பதை நீங்களும் நானும் பாருங்கள். 41 அதிகாரம் 56வது வசனத்திலே, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். அவனுடைய டிக்ளரேஷனை பாருங்கள். 41 அதிகாரம் 45 அதிகாரம் பாருங்கள். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் என்று சொல்லி 50 அதிகாரத்திலே அவன் 20வது வசனத்தில் சொல்றார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். ஸ்ட்ரெயிட்டா சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவனோ அதை நன்மைக்கு ஏதுவாக மாற்றினார். ஆண்டவரால் மாத்திரம்தான் ஒரு தீமையை நன்மையாக அதை மாற்ற முடியும் என்று சொல்லி யோசேப்பு என்ன செய்கிறார் சொல்றார். இது என்னால் செய்யக்கூட முடியாத ஒரு காரியம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், உங்களுடைய all evil designs can be transformed as divine saving purpose. எதற்காக ஆண்டவர் என்னை உங்கள் எகிப்து தேசத்துக்கு அனுப்பினார்? 45 அதிகாரத்திலே சொல்கிறார், ஜீவரட்சணை செய்யும்படியாக ஆண்டவர் என்னை அனுப்பினார். இந்த பஞ்ச காலத்திலே என்னுடைய தகப்பனையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் பராமரிப்பதற்கு ஆண்டவர் என்னை உங்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்திற்கு அனுப்பினார். உங்களை மீட்பதற்காக, பஞ்சத்திலே காப்பதற்காக என்னை அனுப்பினார் என்று சொல்லி துணிச்சலாக யோசேப்பு சொல்கிறார். ஆனால் இங்கே 50 அதிகாரம் 20வது வசனத்திலே, உங்களை மாத்திரமல்ல வெகு ஜனங்களை காப்பதற்காக ஆண்டவர் என்னை அனுப்பினார். உங்களை பாதுகாப்பதற்கு பராமரிப்பதற்கு மட்டுமல்ல, வெகு ஜனங்களை பஞ்ச காலத்திலே கானான் தேசத்திலிருந்து சுற்றுப்புறத்திலிருந்து எல்லா தேசங்களிலும் எகிப்து தேசத்திலே தானியம் உண்டு என்று சொல்லி அத்தனை மக்கள் வந்தார்கள். வந்த அத்தனை பேருக்கும் உணவு கொடுத்தான், தானியத்தை கொடுத்தான் இந்த யோசேப்பு. வெகு ஜனங்களை காக்கும்படியாக ஆண்டவர் யோசேப்பை பயன்படுத்தினார். யாக்கோபையும் அவனுடைய சகோதரரையும் அவனுடைய குடும்பத்தை மாத்திரமல்ல, வெகு ஜனங்களை. இப்போ ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை யோசேப்பின் மூலமாக நிறைவுபடுத்துகிறார். எப்படி நினைவுபடுத்துகிறார்? பூமியினுடைய வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இப்போ பூமியினுடைய வம்சங்கள் அனைத்தையும் யோசேப்புக்குள் அவர் பராமரிக்கிறதை நீங்களும் நானும் பார்க்கிறோம். ஆண்டவர் பராமரிக்கிறதை பார்க்கிறோம். அதன் மூலமாக ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் யோசேப்பிலே நிறைவேற்றுகிறார். ஆதியாகமம் 12:3 கொடுத்த வாக்குறுதியே அவர் 50 அதிகாரம் 20வது வசனத்திலே அவர் நிறைவு செய்கிறதை பார்க்கிறோம். யோசேப்பு நீதி உள்ளவனாக இருந்தபடினாலே தன்னுடைய சகோதரர்களை அவர் மன்னிக்க முடிந்தது. இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். யோசேப்பு நீதிமானாயிருந்து தன்னுடைய சகோதரர்களுக்காக துன்பப்பட்டான். அதே போல இயேசு கிறிஸ்துவும் உங்களையும் என்னையும் மீட்பதற்காக அவர் துன்பப்பட்டார். ஆகவே இந்த பகுதியை படிக்கும் பொழுது அந்த இயேசு கிறிஸ்துவுக்கும் யோசேப்புக்கும் ஒரு ஒற்றுமையை பார்க்கிறோம். ஜோசப் டைப் கிறிஸ்டாலஜி என்று சொல்லி இதை பழைய ஏற்பாட்டு அது வேத அறிஞர்கள் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். எப்படி யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக, மீட்கப்படுவதற்காக தன்னுடைய துன்பங்கள் எல்லாவற்றையும் சகித்து அவர்களுக்கு ஒரு பெரிய மீட்பை கொடுத்தானோ, அதே போல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவதற்காக, மீட்கப்படுவதற்காக, நம்மை மன்னிப்பதற்காக அவர் இந்த உலகத்திலே நமக்காக அத்தனை பாடுகளையும் தம்முடைய சரீரத்திலே அவர் படைத்தார். யோசேப்பு எகிப்து தேசத்துக்கு அதிபதியாகும் பொழுது அவருக்கு வயது 30. இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்திலே மீட்பின் ரட்சிப்பின் பணியை துவங்க புறப்பட்ட பொழுது அவருக்கு வயது 30 என்று சொல்லி லூக்கா 3 அதிகாரம் 23வது வசனத்திலே பார்க்கிறோம். ஆகவே புதிய ஏற்பாட்டிலே இயேசு செய்ய போகிற ஒரு பெரிய ரட்சிப்பின் செய்கைக்கு ஒரு முன் நபராக, முன் அடையாளமாக யோசேப்பு விளங்குகிறதை பார்க்கிறோம். 30 வயதிலே எகிப்து தேசத்துக்கு அதிபதியாகி தன்னுடைய சகோதரர்களை மன்னித்தது மட்டுமல்ல, தன்னுடைய சகோதரர்களை பஞ்ச காலத்திலே பராமரித்து வெகு ஜனங்களை அவன் பராமரித்தார். அதே போல கர்த்தருக்குள் அருமையான திருச்சபையின் மக்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும்
உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக அவர் பாடுகள் பட்டார். ஆகவே யோசேப்பு இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னுதாரணமாக பழைய ஏற்பாட்டிலே விளங்குகிறதை நீங்களும் நானும் பார்க்கிறோம். தன்னுடைய சகோதரர்களிடத்திலே அவன் அன்பு பாராட்டினான். நீங்களும் நானும் அன்பு அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னிக்கத்தக்கதாக நம்மிடத்திலே அவர் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16 பார்க்கிறோம். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் நானும் அவரில் அன்பு கூறவும், முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் அவரிடத்தில் அன்பு கூறுவது மட்டுமல்ல, நம்முடைய சகோதரரிடத்திலும் அன்பு கூற கடவோம். ஆமென். கீர்த்தனை 217. இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாட்கள், திருமண நாட்களை நினைவு கூறுகிற சபையின் பிள்ளைகளை நாம் நினைவு கூறுவோம். 5ஆம் தேதி மாஸ்டர் ஜோன்ஸ் இமானுவேல், திரு கிருபாகர் பாக்கிநாதன். 6ஆம் தேதி திருமதி ஜெனிஃபர் பிரவீன். 7ஆம் தேதி திரு ஜெயசிங் செல்வராஜ். அதே நாளிலே திரு டி ஜஸ்டின். 9ஆம் தேதி திருமதி தமிழரசி பால்ராஜ். 10ஆம் தேதி திரு கிறிஸ்டோபர் பாக்கிநாதன். அதே நாளிலே திரு என் வெள்ளதுரை மணி. கல்யாண் திருச்சபையிலே 1ஆம் தேதி செல்வி ஜோனா ஐசக் ஜான். 6ஆம் தேதி மாஸ்டர் ரயன் ஸ்டாலின். திருமண நாட்களை நினைவு கூறுகிறவர்கள் 4ஆம் தேதி திரு மவுண்ட் பேட்டன் நவசீலன் சோபனா தம்பதியர்கள். 10ஆம் தேதி திரு கேப்ரியல் டேவிட் ரெனில்டா தம்பதியர்கள். இவர்களுக்காக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம்.
கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். ஆசீர்வதிப்பதை அன்றி வேறொன்றுக்கும் நீர் எங்களை தெரிந்து கொள்ளவில்லை. எங்களை ஆசீர்வதிப்பதிலே நீர் மன மகிழ்ச்சி காண்ட ஆண்டவர் சுவாமி. யாக்கோபு தான் பிறந்த நாள் முதல் இதுவரைக்கும் என்னை நடத்தி வந்த என்னுடைய ஆண்டவர் என்று சொன்னது போல, பேர் வாசி கேட்ட இந்த அருமையான பிள்ளைகளை அவர்கள் பிறந்த நாள் தொடங்கி இதுவரைக்கும் நீர் கருணையாக கிருபையாக உம்முடைய கண்மணி போல வழி நடத்தினீர். யாக்கோபை எவ்விதமாக நேசித்து ஆசீர்வதித்து வழி நடத்தினீரோ அதே போல நாம் பேர் வாசிக்க கேட்ட இந்த அருமையான பிள்ளைகளை அவருடைய பிறந்த நாட்களிலும் அவருடைய திருமண நாட்களிலும் இதுவரைக்கும் நீர் அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்தி கொண்டு வந்த உம்முடைய வழிகளை நினைத்து பார்த்து திருப்பி பார்த்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யோசேப்பு தன்னுடைய வழிகளில் எல்லாம் அவைகளை திருப்பி பார்த்தது போல நாங்களும் திருப்பி பார்க்கிறோம் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் செய்த எல்லா அதிசயங்கள், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள், எண்ணிக்கை கிறந்த நன்மைகள் ஆண்டவரே மேலிருந்து கீழிருந்து நீர் உண்டாகும்படியாக நீர் செய்து உம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துகிறீர். இந்த புதிய ஆண்டிலும் அதே போல அவர்களுக்கு உம்முடைய சமூகத்திலே அவர்களை எதிர்நோக்கி பார்க்கிற சகல நன்மைகளினாலே பரிபூர்ணமாக நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே மன்றாடுகிறோம் பரம தந்தையே, ஆமென். இப்பொழுது திருச்சபையிலிருந்து ஒரு சபையின் உறுப்பினர் கடந்த நாட்களாக இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பு பெருகி கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இறப்புகளும் பெருகின்ற பரவலும் பெருகி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்பாவி மக்கள் அநேகர் பாதிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இது நிமித்தமாக அரசாங்கத்திற்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு, கடினப்பாடு. அத்தனை பேரையும் மருத்துவமனைகளிலும் குவாரண்டைன் சென்டரிலும் அனுமதித்து அவர்களுக்கு சேவை செய்வதற்கான மருத்துவ வசதிகள், மருத்துவர்கள், தாதியர்கள், செவிலியர்கள் மற்றும் ஆயாக்கள், செக்யூரிட்டி கார்ட்ஸ் மற்றும் காவல்துறையினரை அமல்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம். ஆண்டவர் இப்பேற்பட்ட செயல்களிலே ஈடுபட்டிருக்கிற எல்லா மக்களுக்காக ஜெபிப்போம். இவர்களிலே நம்முடைய சபையிலிருந்து தாதியர்களாக பணியாற்றுகிற மக்களுக்காகவும் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, அந்த நாள்ல கூட சுவாமி உங்களோட பாதத்துல வந்து பணிவதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக, இரக்கங்களுக்காக ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் சுவாமி. இப்பவும் ஆண்டவரே எங்களுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பத்தையும் உங்களுடைய சமூகத்தில் வைக்கும்படியாக வந்து நிற்கிற எங்களை நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாறு ஜெபிக்கிற சுவாமி. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீரப்பா. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று கூறியிருக்கிறது சுவாமி. இப்பொழுது ஆண்டவரே தகப்பனை உம்மை நம்பி உம்முடைய பாதத்துல வந்து நிற்கிறப்பா. எல்லா தேசங்களையும் எங்கள் தேசத்தையும் உலுக்கி கொண்டிருக்கிற அந்த பொல்லாத கொரோனா வியாதிக்காக உம்முடைய சமூகத்துல வந்து நிற்கிற ஆண்டவரே. ஏசப்பா, அந்த நோய் ஆண்டவரே எங்கள் தேசத்தை விட்டு ஆண்டவரை நீர் எடுத்து போட வேண்டுமாறு ஜெபிக்கிற சுவாமி. இந்த ஆண்டவரே தகப்பனை கர்த்தாவே, இந்த நோயின் பயத்தினாலையும் நோயினால பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் ஜெபிக்கிற சுவாமி. இந்த நோய் ஆண்டவரை யாருக்கும் பரவாதபடி தகப்பனை நீர் காத்துக்கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிற சுவாமி. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னீரப்பா. உன்னுடைய அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்னீரே கர்த்தாவே. எசப்பா, வாக்கு மாறாத நல்ல தகப்பனை எங்களுக்கு இறங்க வேண்டுமாறு ஜெபிக்கிற சுவாமி. ஆண்டவர், இந்த கொள்ளை நோய் எங்கள் தேசத்திலிருந்து முற்றிலுமாய் விலகி போக வேண்டுமாறு ஜெபிக்கிற சுவாமி. பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் தனிமைப்படுத்தப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஏசப்பா தகப்பனை, அவர்கள் சீக்கிரத்துல சுகம் பெற்று
வீடு திரும்ப கர்த்தாவே உதவி செய்யுங்கப்பா. சிகிச்சையில ஈடுபடுகிற மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, லேப் டெக்னீஷியன்ஸ்க்காக கர்த்தாவே, துப்புரவு தொழிலாளிகளுக்காக உம்முடைய சமூகத்துல வருகிற கர்த்தாவே, அவர்களை நீர் வழிநடத்தி காப்பாற்ற வேண்டுமாறு ஜெபிக்கிற சுவாமி. மருத்துவத்துறை, காவல்துறை, சுகாதாரத்துறைகளை கர்த்தாவே உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற சுவாமி. ஞானமாய் கர்த்தாவே நடந்து கொள்ள கர்த்தாவே உதவி செய்யுங்கப்பா. அரசாங்கத்திற்காக அவர்கள் கவனமாக கர்த்தாவே எல்லா காரியத்தையும் கையாள வேண்டுமாறு உம்முடைய சமூகத்துல கெஞ்சுகிற சுவாமி. நோயாளிகளுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் நல்லபடியாக கிடைக்க கர்த்தாவே உதவி செய்யுங்கப்பா. அதற்கான நல்ல தகப்பனை ஒரு மருந்து கண்டுபிடிக்கப்பட கர்த்தாவே உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா, நீங்க தான் இரக்கம் பாராட்டி இந்த நோயை எங்கள் தேசத்தை விட்டு அகற்றி போட வேண்டுமாறு ஜெபிக்கிற சுவாமி. உம்முடைய ரத்தத்தை தெளித்து எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிற சுவாமி. யாருக்கும் இந்த வியாதி அணுகாதபடி கர்த்தாவே நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னீரே தகப்பனே, அப்படியாக ஆண்டவரே தகப்பனே, எல்லா ஆண்டவரே பொல்லாத காரியங்களுக்கு ஆண்டவரே எங்களை விலக்கி நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிற சுவாமி. ஆண்டவரே, இந்த கொரோனா வியாதி வந்தது நிமித்தமாக எங்களுடைய பொருளாதார நிலைமைகளும், இந்திய பொருளாதார நிலைமைகள் ஆண்டவரே மிகவும் மோசமாகி வருகிறது கர்த்தாவே. தொழில்கள்லாம் மிகவும் பாதிக்கப்பட்டு இருக்கிறது சுவாமி. தொழிலாளிகள் தகப்பனே மிகவும் மன வருத்தத்தோடு காணப்படுகிறாங்க கர்த்தாவே. விவசாய தொழிலாளிகளுடைய வாழ்வாதாரமே இழந்து காணப்படுகிறாங்கப்பா. புலம்பெயர் தொழிலாளிகளுக்காகவும் ஜெபிக்கிற சுவாமி. விலைவாசி உயர்வுகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாவற்றையும் நீர் தான் பார்த்து கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிற சுவாமி. எல்லாவற்றையும் காண்கிற தேவன் ஆண்டவரே நீர். ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும் அப்பா, இறங்கும் ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும் சுவாமி. ஒரு விஷயம், எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைவுகள் எல்லாவற்றையும் மன்னித்த ஆண்டவரே நீர் இந்த வியாதியை எங்கள் தேசத்தை விட்டு எங்களை விட்டு விலக்கி போட வேண்டுமாறு ஜெபிக்கிற சுவாமி. எல்லாருக்கும் நல்ல சுக பலனை கர்த்தாவே நீர் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிற சுவாமி. இம்மட்டுக்குமாய் பாதுகாத்த தேவன் ஆண்டவரே இனி வரும் நாட்களே எங்களையும் பாதுகாக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிற எல்லாரும் ஆண்டவரே சீக்கிரத்துல சுகம் பெறவும், இனி ஒருவரையும் அந்த நோய் தீண்டாதபடியும் கர்த்தாவே நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறப்பா. தேவ கருத்துக்குள்ள எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, வழி நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிற பரமபிதாவே, ஆமென். சபையில இன்னொரு நபர் இப்பொழுது ஜெபத்திலே நம்மை நடத்துவார்கள். நடப்பு நாட்களிலே நம்முடைய நாட்டிலே நடைபெறுகிற சம்பவங்களை நினைவு கூர்ந்து அவைகளுக்காக ஒரு சபையினுடைய மெம்பர் உறுப்பினர் நமக்காக ஜெபிப்பார்கள். எங்களை சீக்கிர அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரே, கடந்த நாட்கள் முழுமையாக கண்மணி போல் பாதுகாத்தே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் ராஜா இந்த ஜெப வேலைக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். தேவரே, எங்களுடைய நாட்டிற்காக நாங்கள் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நாட்டின் பாதுகாப்பிற்காக நாங்கள் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ராஜா. இல்லை, எங்களுடைய நாட்டின் எல்லைகளை ராஜா நீர் பாதுகாத்துக்கொள்ளும். ஒவ்வொரு நாட்டிலும் ராஜா நாட்டு சமாதானத்தோடு இருக்கத்தக்கதாக நல்ல ஒரு சூழ்நிலையை நீர் ஏற்படுத்தி தாரும். எந்த ஒரு பயங்களோ திகில்களோ இல்லாதபடி எங்கள் நாட்டை ராஜா நீர் சுற்றிலுமாய் நீர் வெயிலடைத்து நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாறு நாங்கள் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம். நாட்டின் தலைவர்களுக்காக நாங்கள் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நல்ல ஒரு தலைவர்களை ஞானமாய் செயல்படத்தக்கதாக தேவர் நீர் அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்துடணும். உம்முடைய ஞானத்தினால் நிரப்பி அவர்கள் தேவையான எல்லா சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி தாரு ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் எங்களுடைய நாட்டின் அதிகாரிகளை ஒரு விஷயம் நாங்கள் நம்முடைய கருத்தில் கொடுக்குறோம். நாட்டில் இருக்கிற ஜனாதிபதி, பிரதமர், இனிமேல் ராஜா ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள கவர்னர்கள், ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள முதலமைச்சர்கள் எல்லாருக்காக நாங்கள் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஒவ்வொருவரையும் ராஜா நம்முடைய ஞானத்தினால் நிரப்பி நீர் வழி நடத்தும். அது மாத்திரமல்லப்பா, அதிகாரத்தில் இருக்கிற அதிகாரிகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் நம்முடைய சமூகத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. நாட்டை ஆள்வதற்கு தேவை நல்ல ஞானத்தை தாரோம். அவர்கள் எடுக்கிற முடிவுகள் ராஜா சரியானபடி இருக்கத்தக்கதாக என் தேவனின் கிருபை செய்யும் ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் அங்கே நடைபெறுகிற மிஷினரி பணிகளுக்காக நாங்கள் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். தேவரீர் தாமே மிஷினரிகள் ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதியும். ஒவ்வொரு ஸ்தாபனத்தையும் நீ ஆசீர்வதித்து தர வேண்டுமாறு கெஞ்சுகிறோம். ஒவ்வொருவரும் ராஜா உமக்கென்று உழைக்கும் போது என் தேவன் தாமே நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாறு கெஞ்சுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம். மிஷினரி பணிகளை
அதில் தொடர்புடைய எல்லா பணிகளையும் ராஜா நாங்கள் ஒரு விசா நினைத்து துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஊழியர்களுக்கு தேவையான பாதுகாப்பை தாரோம், அவர்களுக்கு தேவையான சுகபலனை தாரும் ராஜா. எந்தவித நாசங்களோ மோசங்களோ விபத்துகளோ ஆபத்துகளோ அணுகாதபடி உடைய ரத்த கோட்டைகளாய் பிள்ளைகளை நீர் மூடி மறைத்து நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் ராஜா. இந்த நாட்களில் ராஜா எங்களுடைய திருச்சபையின் குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் உடைய கரத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர் தாமே ஒவ்வொருவருக்கும் நீர் போதுமானவராக இருந்து ஒவ்வொருவருக்கும் தேவைகளை சந்தித்து ராஜா நீர் கரம் பிடித்து வழி நடத்த வேண்டுமாறு கெஞ்சுகிறோம். எல்லாவித நாசங்களுக்கும் மோசங்களுக்கும் விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். எங்களுடைய பிள்ளைகள், உறவினர்கள், பெற்றோர் ஒவ்வொருவரையும் நினைத்து உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அங்கங்கே வைத்து ராஜா நீர் பாதுகாத்துக்கொள்ளும். தூரத்திற்கும் சமீபத்திற்கு தேவன் பிள்ளைகள் இருக்கிற இடத்துல ராஜா உடைய பாதுகாப்பு உடைய கிருபை பிரசன்னம் பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் ராஜா. வேண்டுமா எங்களை ராஜா நாங்கள் ஒரு விசாயை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு நீர் போதுமானவராக இருந்து இம்மட்டும் வழிநடத்தின தேவன் இனிமா ராஜா எங்களை கரம் பிடித்து நீர் வழி நடத்தி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாறு நாங்கள் நம்முடைய சமூகத்தில் கெஞ்சுகிறோம், தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். குற்றங்கள் குறைகளை மன்னித்து ராஜா தயவா நீர் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமாறு கெஞ்சுகிறோம். துதிக்கான மகிமை மொக்கை செலுத்துகிறோம். இயேசுவின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 4ஆம் ஞாயிறுக்குரிய சுருக்க ஜெபம். உம்மிடத்தில் நம்பிக்கை வைக்கிற யாவரையும் காப்பாற்றுகிற எங்கள் கர்த்தராகிய தேவனே, உம்மாலே என்று யாதொன்றும் பலனாயும் யாதொன்றும் பரிசுத்தமுமாயிராது. பரமபிதாவாகிய தேவரீர் ஒருவரே எங்களை ஆளுகிறவரும் வழி நடத்துகிறவருமாய் இருக்கிறீர். நாங்கள் கடைசியிலே நித்தியமானவைகளை இழந்து போகாதபடிக்கு அனித்தியமான இந்த உலகத்திலே அனித்தியமானவைகளை கடந்து செல்ல தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக எங்கள் மேல் கிருபை உம்முடைய இரக்கத்தை மேன்மேலும் கட்டளையிட்டருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். நிறைவு பாடலாக பாமாலை 360 பாடுவோம். 360ஆம் பாமாலை.
ஜெபம் பண்ண கடவோம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவர், இந்த நாளிலே யோசேப்பினுடைய சரித்திரத்தை நாங்கள் யோசித்து பார்த்தோம், தியானித்தோம். உன்னுடைய சமூகத்திலே தன்னுடைய சகோதரர்கள் தனக்கு செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் பொல்லாப்பையும் அவர்களுக்கு மன்னிப்பதற்கு அவனுடைய மனம் தாராளமாய் இருந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களை பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்களுடைய சந்ததியாரையும் இந்த எகிப்து தேசத்திலே பராமரிப்பேன் என்று சொல்லி அவர்களுக்கு வாக்கு கொடுத்த அவர்களுக்கு உறுதி செய்ததை நாங்கள் பார்க்கிறோம். சுவாமி, நீர் எங்களுடைய குற்றங்களை மன்னித்தது போல அவனும் தன்னுடைய சகோதரர்களுடைய குற்றங்களை துரோகத்தை அவர்களுக்கு மன்னிக்கக்கூடிய மனஸ்வாபத்தையும் அவர்களிடத்திலே அன்பு காட்டி அவர்களிடத்திலே அன்பாய் பேசி அவர்களுக்கு ஆறுதல் சொன்ன ஒரு மனிதனாக அவனை குறித்து திருவசனம் குறிப்பிடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கவும் ஒருவர் எங்களுக்கு ஒருவருக்கு விரோதமாய் செய்த குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறது மாத்திரமல்ல, அவரிடத்திலே அன்பு பாராட்டுகிற சகோதரர்களாக நாங்கள் இந்த உலகத்திலே காணப்பட எங்களுக்கு கிருபை செய்யும். எங்களுடைய சகோதரராகி இயேசு கிறிஸ்துவும் எங்களை மன்னிப்பதற்காக, எங்களுடைய பொல்லாப்புகள் பாவங்கள் எல்லாவற்றிலும் எங்களை மீட்பதற்காக தம்மையே பாடுகளுக்கு உட்படுத்தி எங்களை அதிகமாக நேசித்ததினால இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்து எங்களுக்காக தம்மை பலியாக ஒப்பு கொடுத்தது போல அந்த அன்பை நாங்கள் நினைவு கூர்ந்து யோசேப்பு அதை வெளிப்படுத்தினது போல நாங்களும் ஒருவருக்கொருவர் வெளிப்படுத்த அந்த யோசேப்புக்கு உதவி செய்த எங்கள் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் எங்களுடைய சகோதரர்களை எங்களை போல நேசிக்க, உம்மை போல நேசிக்க பலம் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே மன்றாடுகிறோம் பரம தந்தையே, ஆமென். முடிவு கவிகள் 2. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் இருப்பாராக. சமாதானத்தோடு நம்முடைய பணிகளிலே ஈடுபட ஆண்டவர் நமக்கு அருள் தந்தருள்வாராக. ஆமென்.